பொருள் கொண்ட பெயர்கள் மனம் கொண்டதில்லை. தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். ஆனா பகவான் அப்படி இல்லை. செல்வமும் நிறைய இருக்கு, துவாரகாதீசன் இருக்கான், கொடுக்கறதுக்கு தாராளம் மனசும் இருக்கு. அப்ப அவன்கிட்ட கேட்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அதனால இது நட்பை கொச்சைப்படுத்துவதா ஆகாது. நான் கஷ்டப்படுறேங்கிறத ஒரு நண்பன்கிட்ட போய் சொல்லி கேட்கறதுல தப்பு இல்லை. அதனால கேளுங்கோ. ஆனா என்ன சொல்லி அனுப்பினாலாம், கிருஷ்ணன்ட்ட கேளுங்கன்னு சொல்லல. ரமாபதி கிம்ன சகா நிஷேவியதே. உங்க நண்பர் இருக்காரே, அவர் தானே ரமாபதினா. ரமானா லக்ஷ்மி, ரமாபதி. உங்க நண்பர் லக்ஷ்மிக்கு கணவராச்சேனாலும் எதுக்கு கிருஷ்ணன் சொன்னா போருமே, லக்ஷ்மியின் கணவர் உங்க நண்பர்னு எதுக்கு சொல்லணும்? ஏன்னா செல்வத்துக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள் லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கே கணவனாக பதியாக இருப்பவன் கிருஷ்ணன். ஏன்னா லக்ஷ்மி பத்தி ஸ்ரீமன் நாராயணன் தான் கிருஷ்ணனா வந்திருக்கான். லக்ஷ்மிக்கே அவர் தான் கணவருங்கும் போது அந்த கிருஷ்ணன் மனசு வச்சா நம்மாத்துக்கு லக்ஷ்மி வரமாட்டாளா, நம்மாத்துக்கு செல்வம் வராதா? இது ஒரு அர்த்தம். இன்னொரு ரகசியம் இருக்கு. வெறும் பெருமாள் என்னைக்குமே அனுகிரகம் பண்ண மாட்டார், பிராட்டியோடு கூடிய பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணுவார். நீங்க வெறும் கிருஷ்ணன்ட்ட போனா கூட கொடுப்பானோ மாட்டானோ எப்படி நினைப்பான்னு யோசிக்கலாம். ரமாபதிஹி, இப்பவும் அந்த ரமாவாகிய லக்ஷ்மி ருக்மிணிங்கிற வடிவத்துல கிருஷ்ணனுக்கு தேவியா தானே இருக்கா. நீங்க வெறும் கிருஷ்ணன்ட்ட போல, ருக்மிணியோடு கூடிய கிருஷ்ணன்ட்ட தான் போறேள். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. லக்ஷ்மியோடு கூடிய பகவான் தான் காப்பான்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கு. ருக்மிணி வடிவத்துல லக்ஷ்மி பக்கத்துல இருக்கா, கூட கிருஷ்ணன் இருக்கான். தப்பாவே நினைச்சுக்க மாட்டான். தப்பே பண்ணாலும் தாயார் நமக்காக பரிந்துரை செய்து அனுகிரகத்தை வாங்கி கொடுத்துருவா. ரமாபதிஹி கிம்ன சகா, உங்க நண்பர் தானே, தைரியமா போய் கேளுங்கோ. நிஷேவியத்தே, நீங்க போய் கேளுங்கோன்னு.